Zombie apocalypse. Hey guys, welcome back to our Ria creation. நான் உங்க ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ எடிட்டிங் அலைட் மோஷனில் எப்படி உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி ஈஸியாக வந்துட்டு எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் உள்ள பெல் ஆப்ஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தென் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு பீட் மார்க் ப்ரீசர் அண்ட் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசர் ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தான் வந்துட்டு நீங்கள் இப்போ இம்போர்ட் பண்ண ப்ரீசெட் வந்துட்டு இருக்கும். ஸோ பீட் மார்க் ப்ரீசெட், ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் ரெண்டுமே வந்து கொடுத்துருப்பேன். ரெண்டுமே வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நான் மியூசிக் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். தென் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பீட் மார்க் வந்துட்டு எதுக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஸோ இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தென் அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக்கை வந்துட்டு நானே மேக் பண்ணி வீடியோவாக வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் 0 செகண்ட்லேருந்து கரெக்டாக 5.12 செகண்ட் வரைக்கும் அந்த வீடியோ வரும். ஸோ ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக வந்துட்டு 5.12 செகண்டில் செட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து தான் வந்துட்டு நம்ம எண்டு வரைக்கும் இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த பாயிண்ட்டில் செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மீடியாவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ இந்த இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்களோட ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு அந்த சென்டராக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். ஸோ இந்த பீட் மார்க் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கீழே கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு செகண்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி வீடியோவோட எண்டு வரைக்கும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு செகண்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு கரெக்டாக வந்துட்டு உங்களோட ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி வந்துட்டு மூவ் பண்ணிக்கோங்க. 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 இமேஜ் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் இமேஜஸ் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன், நீங்களும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் கரெக்டாக வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நான் ஒரு எஃபோர்ட் கொடுத்துருப்பேன். இந்த எஃபோர்ட்டை தான் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த எஃபோர்ட்டை வந்துட்டு எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு அகைன் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எங்கே வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ அங்கே கரெக்டாக வந்துட்டு மூவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண லேயரை வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதே பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்டு ஸ்டைல் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க ஆப்ஷன்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. கீழே 2 ஆப்ஷன் மட்டும் இருக்க மாதிரி செட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுன்றதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணிவிட்டு வந்து லேயர் வந்துட்டு கரெக்டாக பேஸ்ட் ஆகிடும். இதே மாதிரி வீடியோட எண்டு வரைக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி பேஸ்ட் லேயர் வந்துட்டு பண்ணிக்க போகிறோம். ஓகே, நான் வந்துட்டு பண்ணிக்கிறேன், நீங்களும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு இந்த எஃபோர்ட்டை வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு டைலாக் வீடியோ வரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு நான் இந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு நம்ம மேக் பண்ணிட்டோம். வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் வந்துட்டு 1080 or 720 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் டெய்லி வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.